பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செழிப்புமாக. திருச்சிலுவை நாதரே, உங்களுடைய திருச்சிலுவையால் எங்களுக்கு மீட்புப்படுத்திய நன்றி செலுத்துகிறோம். இதோ என் பகுதி வாழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய சிலுவையின் தனிப்பட்ட வாழ்விலும் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் இன்னல்களையும் திரு பாடுகளோடு ஒன்றிணைக்க ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அன்பு தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இதோ இந்த தருவாய், இந்த உன்னதமான தருவாய் நாங்களும் இந்த மீட்பின் பாதையில் ஒன்றிணைய எங்களையே ஆயத்தப்படுத்த ஏறெடுத்து இருக்கின்றோம் வழி பாதையில் பின்பற்றிட. ஆகவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெரு சுமைகளையும் உங்களுடைய திருச்சிலுவையை சுமக்க இருக்கின்றோம். நீர் எங்களுக்காக எப்பொழுதும் தயாராக இருக்கின்றீர். நாங்கள் தான் எங்களுடைய சுமைகளை, எங்களுடைய நுகத்தை உங்களிடத்தில் சமர்ப்பிக்க இந்த தருணத்திலே பிரியமானவர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய ஆயத்த திருச்சிலுவை பாதையில் கலந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் உங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் இப்பகுதி வாழ் மக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அவருடைய திருச்சிலுவை வழியாக நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணியுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் இந்த ஆயத்த பாதையின் வழியில் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. திருச்சிலுவை நாதரே வாழ்க. திருச்சிலுவை நாதரே வாழ்க. திருச்சிலுவை நாதரே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அனைவரும் சொல்லுவோம். திருச்சிலுவை நாதரே வாழ்க. திருச்சிலுவை நாதரே வாழ்க. மீட்பின் சிலுவையே வாழ்க. உயிர்ப்பின் சிலுவையே வாழ்க.
வாழ்க. திருச்சிலுவை பாதையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அருள்பணி அடைக்கால சாமியும் அவரோடு வந்திருப்பவர்கள் நமக்காக வந்திருக்கின்றார்கள், நம்மை ஆயத்தப்படுத்த வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரின் உன்னதமான மீட்பின் உறவை உணர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை மனதார வரவேற்று அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் கல்வாரி பயணத்தை நோக்கி பயணிப்போம். துவக்க ஜெபம். ஓ இரக்கம் நிறைந்த இயேசுவே, உமது தெய்வீக மாட்சிமையின் முன் நொறுங்கிய உள்ளத்துடனும் மனஸ்தாபப்படுகிற ஆன்மாவுடனும் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன். நீர் என் உன்னத தேவனும் குருவுமாயிருக்கிறீர். உம்மை நான் விசுவசிக்கிறேன், உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்கிறேன். என் ஒரே தேவனாகிய உமக்கு எதிராக குற்றம் புரிந்தமைக்காக மனம் வருந்துகிறேன். என் வாழ்வை செம்மையாக்குவேன் என்று உறுதி அளிக்கிறேன். உமது இரக்கத்தை பெற நான் தகுதியற்றவனாயினும் நீர் உயிர்விட்ட சிலுவை எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கிறது. உம் வியாகுல அன்னையோடும் என் காவல் தூதரோடும் சேர்ந்து இந்த சிலுவை பாதை நிலைகளில் உமது பாடுகளையும் வேதனைகளையும் தியானிக்கும் போது நீர் மாட்சியுறுவது மட்டுமல்லாமல் என் ஆன்மாவும் மீட்பு அடையும். இந்த பயிற்சியால் கிடைக்கும் பரிபூரண பலன்களை எனக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ இரக்கம் நிறைந்த மீட்பரே, நான் இவ்வுலகில் இருந்து உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் என்னிடம் இழுத்து கொள்வேன் என்று மொழிந்தீரே. இதோ இந்த பக்தி முயற்சியை மிக சிறந்த முறையில் நிறைவேற்றும்படியாகவும் நான் உம்மோடு வாழ்ந்து உம்மோடே மரிக்கும்படியாகவும் என் இதயத்தை முழுமையாக உம்மிடம் ஈர்த்து கொள்ளும். ஆமேன். பக்கம் 74. மரியன்னையுடன் ஒரு சிலுவை பாதை. எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகன் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அவளுடைய பார்வையில் அவன் நல்லவன்தான். காரணம், அவனை 10 மாதங்கள் தனது கருவறையில் சுமந்து ஊனுயிர் அளித்து இவ்வுலகத்திற்கு கொண்டு வருபவள் அவள். இப்படிப்பட்ட பிள்ளை ஒருவேளை தவறுகள் செய்து அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பதை நேரடியாக காணும் எந்த ஒரு தாயும் மனத்துயர் அடையாமல் இருக்க மாட்டாள்.
இவ்வுலகில் உள்ள தாய்மார்களுக்கே இந்த நிலை என்றால், யாதொரு தவறும் செய்யாமல் உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னுடைய மகன் பல்வேறு வகையான அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்படுவதை கண்கூடாக கண்ட அன்னை மரியாவின் உள்ளம் எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்கும். இறைமகன் இயேசு தன் உடலிலும் மனதிலும் பட்ட வேதனைகளை விட அவருடைய தாய் இயேசுவின் நிலையை கண்டு அவரை விட அதிகமான வேதனைகளை அனுபவித்திருக்கக்கூடும். ஏனெனில் அவளும் ஒரு தாய், இவ்வுலகை மீட்க வந்த இறைமகனின் தாய். இத்தகைய அன்னையினுடைய வேதனைகளில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் அனைவருமே எத்தனை பாக்கியவான்கள்! இதோ அன்னை மரியா நம் அனைவரையும் நோக்கி இவ்வாறு கூறுகிறாள்: என் அன்பு பிள்ளைகளை வாருங்கள், என் மகன் உங்களுக்காக எத்தனை கொடுமைகளை அனுபவித்தார் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். நான் படுகின்ற வேதனைகளில் நீங்களும் பங்கெடுத்து எனக்கு ஆறுதல் தாருங்கள். முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எந்த ஒரு தவறும் செய்யாத என் மகன் பிலாத்துவின் முன் நிற்கிறார். ஆனால் அவர் வாழ்வு முழுவதுமே பாவத்தின் கனாகணம் அவரை பாதிக்கத்தான் செய்தது. மனுவுரு எடுத்தது முதலே அவருக்கு துன்பம் தொடங்கிவிட்டது. நாசரேத்தில் ஒதுங்கி வாழ்ந்திருந்த போதே அவர் மற்றவர்களின் தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டார். சூசியப்பருக்கும் எனக்கும் திருமணமாகும் முன்பே நான் கருத்தரித்து விட்டதால் அவரும் பழி சொல்லுக்கு ஆளானார். தனது பணி வாழ்வை தொடங்கிய பின்பும் மத போதகர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளை பற்றிய அவரது புரிதல் அவர்களது தன்னலம் கலந்த சிந்தனைக்கு மாறுபட்டதாக இருந்தது. இறுதியாக அவரோடு உண்டு உறங்கி அவரை பின்பற்றியவர்கள் அவரை விட்டு பிரிந்துவிட்டார்கள். அவர் சிறை கைதிகளோடு ஒருவராக எழுதப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படுவார் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதுதான் நடந்தது. ரோமை காவலர்களின் கைகளில் அவர் பட்ட துன்பத்தையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். மற்றவரால் ஏளனம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் ஒவ்வொரு பலவீனமான மனிதனுடன் சேர்ந்து அவர் தனது சிலுவை பயணத்தை தொடங்கினார். ஆனால் இத்தகைய கொடூர மரண தண்டனையும் வசை மொழிகளும் ஏற்கும் அளவுக்கு அவர் குற்றம் ஏதும் செய்யவில்லையே. அன்று கடவுளுடைய சித்தத்துக்கு அவர் அளித்த ஒப்புதல்தான் பாவத்தையும் அதற்கான நித்திய மரணத்தையும் ஒழித்தது. உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்வதற்கு
ஆண்டவர் வாக்களித்த வரத்தை பற்றி சொல்லி சொல்லி அவரை வளர்த்தேன். ஆனால் உலக மீட்புக்காக ஆண்டவருடைய சித்தத்திற்கு என் மகன் தன்னை முழுவதும் கையளித்த போது அதுவே என் இதயத்தை ஊடுருவும் வாளாய் மாறுமென்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தற்போது அவர் சாவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கும் இவ்வேளையில் இப்பயணத்தின் ஒவ்வொரு நிலையிலும் என்னோடு வாருங்கள் என் மக்களே, என் மகனோடு ஒன்றாக பயணித்து இப்பயணத்தின் நிகழ்வுகளை முழுவதுமாக உணர்ந்து புரிந்து தியானித்து அவரது இந்த கருணைக்கான நன்றி செலுத்த இறைவனின் அருளை வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசு தன் சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் மது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் மகன் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அவர் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கின்ற, அவமானப்படுத்தவிருக்கின்ற, கொல்லப்பட போகின்ற அந்த கொடூர சிலுவை என் மகனது தோளின் மேல். இதன் பரிமாணத்தை இங்கே கொஞ்சம் தியானியுங்கள். நம் ஒவ்வொருவரின் துன்பங்கள், வேதனைகள், கோடான கோடி மக்களின் நேற்றைய, இன்றைய, நாளைய பாவ சுமைகள் அனைத்தும் அவரது தோள் மீது அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஏற்கனவே கசையடிகளால் காயப்பட்ட தோள்களை சிலுவை மீண்டும் அழுத்துகின்றது. காயங்கள் மீண்டும் திறக்கின்றன. இந்த வேதனையோடு என் மகன் எப்படி நடந்தார் என்பதை எண்ணி பார்க்கவும் என்னால் முடியவில்லை. அவரது பாத சுவடுகளை திரும்பி பார்த்தோமானால் அவை நமக்காக என்று உணர்ந்து கொள்ள முடியும். அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் தியானிக்கும் போது சிறிது நிதானியுங்கள். இயேசுவே, இது எனக்காக நீர் எடுத்து வைத்த அடி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உலகின் பாவமோ சிலுவை வடிவிலே நீ தோளில் சுமக்கவே தளர்ந்து வீழ்ந்தீரே. என் பாவ சுமையினால் உன் உள்ளம் உடைந்ததோ. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் மது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் என் மகன் விழுந்து கிடப்பதை நான் உங்களுக்கு எப்படி விவரிப்பேன்? 33 வருடங்களாக கண்ணே மணியே என்று போற்றி வளர்த்த என் மகன்
நான் பார்த்து பார்த்து ஊட்டி வளர்த்த என் மகனின் உடல் தரையில் கிடக்கிறது. அவர் மேலே பாரமான சிலுவை, அதை நான் தூக்க முயலுகிறேன். என்னால் முடியவில்லை. ஐயோ, பாரமாவது, உதவிக்கு வாருங்களே. யாரும் இல்லை, உங்களில் யாரும் வரவில்லை. அவர் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்து தவிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லையே. நம் வாழ்வில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் நம்மை அழுத்தும் சுமை அனைத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். உலகில் யாரெல்லாம் அநியாயமான சுமைகளால் மேற்கொள்ளப்படுகிறார்களோ அவர்களது வலுவின்மையை இன்று விழுந்து கிடந்த இயேசு புரிந்தும் உணர்ந்தும் இருந்தார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தானாக எழுந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த அவர் தமது வாழ்வில் கலந்து தம்மீது சுமத்தப்படுகிற அநியாய பழிகளையும் அதனால் ஏற்படும் மனபாரத்தையும் எப்பொழுது புரிந்து கொள்கிறார்? எனது மகனின் கல்வாரி பயணத்தை தியானிக்கிற உங்களின் மனம் வருத்தத்தையும் குற்ற உணர்வையும் நானும் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு என்றென்றும் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். அதுவே போதுமானது. என் மகன் அன்றும் இன்றும் நம்மை எத்துணை அன்பு செய்கிறார் என்பதை நாம் இன்று நினைவு கூற வேண்டும் என்பது மட்டுமே அவரது விருப்பம். அவரது இரக்கத்தையும் அதன் பரிசான நிலை வாழ்வையும் பெற தேவையானதும் இதுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். நான் ஆட்களையும் சேவகர்களையும் விலக்கிக் கொண்டு என் மகனுக்கு அருகாமையில் செல்ல முயன்றபோது சாலையின் ஓரிடத்தில் அவர் நின்றுவிட்டார். அந்தோ என் இதயமும் நின்றுவிட்டது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றோம். தனது வேதனையை நான் உணராதவாறு அவர் சிரிக்க முயல்கிறார். எனது துக்கத்தை ஆனால் என்னை முழுவதும் அறிந்தவர் அல்லவா அவர். அவரது சிலுவையை தாங்கிக் கொள்ள என் கரங்கள் நீள்கின்றன. ஆனால் அதற்குள் அவரை நெட்டி தள்ளுகிறார்கள். என் உள்ளத்திலிருந்து பீரிடுகிற அன்பு மட்டுமே அவரை அரவணைக்கிறது. அவர் நமக்கு கற்பிக்க அந்த ஜெபம் என் உதடுகளிலிருந்து வெளிவருகின்றது. தந்தையே, உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அவை மெதுவே தலையசைத்து பெருமூச்செறிந்து தன் பயணத்தை தொடர்கிறார். என் இதயத்தை ஊடுருவிய இந்த துக்கம் அவரது பணியை ஆசீர்வதித்தது என்று நான் அறிவேன், அவரும் அறிவார். இந்த மீட்பு பணிக்காக என்னோடு சேர்ந்து நீங்களும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் பிரிவின் துயரை அனுபவிப்பதால் தங்களை அன்பு செய்வோரை பிரிந்து வாடும்
ஒவ்வொருவரின் துன்பத்தை அவர் உணர்கிறார். அதோடு தன் பிள்ளைகளினால் துன்புறும் ஒவ்வொரு தாயின் இதய வேதனையையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மோடு நாமாகவே அவர் இணைந்து விட்டார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனித வாழ்க்கை உயர்த்தும் சிலுவை மறக்க முடியாமல் சீமோன் வருந்தி சுமந்தானே. பிறர் அன்பு பணியே நிலைக்க அருள் செய்வீர். பிறர் அன்பு பணியே நிலைக்க அருள் செய்வீர். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சிலுவையை தனியாக சுமக்க முடியாத நிலைக்கு இயேசு தள்ளப்பட்டிருப்பதை என்னோடு சேர்ந்து தியானியுங்கள். சீமோனுக்காக நான் பரிதாபப்பட்டாலும் என் மகனுக்கு யாராவது உதவுகிறார்களே என்று நான் ஆறுதல் அடைந்தேன். இந்த நிலையிலும் கூட இயேசு நம் வாழ்வில் இணைந்திருக்கின்றார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனிமையில் செயல்பட முடியாமல் எப்பொழுதும் அடுத்தவர்களை சார்ந்திருப்பவர்களையும் தன்னுடைய தேவைகளை முதலாய் நிறைவேற்ற முடியாமலும் அதற்கு உதவியாக யாரும் இல்லாமலும் அவதிப்படுகிறவர்களையும் அவர் எண்ணி பார்த்தார். அவரது இந்த இறுதி பயணத்திலும் கூட தனியாக சாதித்தோம் என்ற அற்ப சந்தோஷம் அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த தருணத்தில்தான் சற்றே நின்று நமது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அவரிடம் சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தூகள் படிந்து திருமுகத்தை துணிந்து விரோணிக்கான் துடைக்க வந்தாலே நீனையாய் பதிந்தோ உம்பதனம் துணியே நீனையாய் பதிந்தோ உம்பதனம் துணியே. ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. அவரது முகத்தோற்றத்தை நான் எப்படி விவரிப்பேன்? அவர் முகத்தில் பட்ட அடிகளால் முகம் வீங்கி இரத்தமும் வியர்வையும் கலந்து விகாரமாய் காட்சியளிக்கின்றது. எனக்கு உலகிலேயே மிக அழகியதாக தோன்றிய அந்த முகத்தில் உமிழ்நீரும் புழுதியும் மண்ணும் பரவி கிடக்கின்ற காட்சியை கண்டு ஒரு தாயாகிய என் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது. இழிச்சொற்களாலும் வன்முறையாலும் கோரப்படுத்தப்பட்டிருக்கின்ற தன்னையே ஒன்றாக்கி கொண்ட அவரது முகத்தை பாருங்கள். என் மகன் மீது ஏற்பட்ட இரக்கத்தால் உந்தப்பட்டு கூட்டத்தையும் வீரர்களையும் தள்ளிக்கொண்டு இதோ ஒரு பெண் வருகின்றார். தனது துகிலால் அவரது முகத்தை துடைக்கின்றார். இந்த செயலுக்காக அந்த பெண்ணை
நான் எவ்வளவு நேசித்தேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதும் என் மனதில் ஆழ பதிந்தது. இதோ சுத்தமாகிவிட்ட என் அன்பு மகனின் முகத்தை ஒரு கணம் பார்க்க முடிந்தது. அவர் சற்றே முறுவலித்து மீண்டும் தன் பயணத்தை தொடங்குகின்றார். அவளை சுற்றியிருந்த நாங்கள் அவளது முக்காட்டு துணியில் அவர் அவளுக்கு அளித்த பரிசை காண முடிந்தது. தியாகத்தின் முழு பரிமாணத்தையும் துன்பத் துயரங்களும் அவரது ஒன்றிப்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும். அவரது முகப்படிவம் எங்களை வியக்க வைக்கும் வண்ணம் இதோ அவளது துகிலில் பதிந்திருந்தது. அது அவளுக்கு மட்டும் கிடைத்த பரிசாக நாம் துன்பம் போதும் புறக்கணிக்கப்படுவோம் போதும் அவர் நம்மோடு ஒன்றித்திருக்கிறார் என்பதை காட்ட இது நமக்காக அளிக்கப்பட்ட பரிசு. துன்பத்தாலும் உபாதைகளாலும் உருவிழந்த அவரது முகத்தை என்னோடு தியானியுங்கள். நாம் வாழ்வில் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்மோடு இணைந்து துன்பமும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது மகன் இரண்டாவது முறை விழுந்தபோது எனது மனம் துயரக்குழியில் விழுந்தது. அவர் தன்னை நிலைநிறுத்த முடியாமல் கால்களை விரித்து தடுமாறி விழுகிறார். கடினமான கற்களின் மேல் அவரது முழங்கால்கள் மோதிய போது மின்னல் வெட்டியது போல் வேதனை என் உடலை தாக்கியது. அவருக்கு உதவ முடியாத நிலையில் அவர் இந்த பயணத்தை முழுவதுமாக முடிப்பாரா என்று மீண்டும் ஐயமுற்றேன். இன்று உங்களோடு சேர்ந்து பின்னோக்கி பார்க்கும்பொழுது உடல் ஊனமுற்றவர்களையும் நோய்களாலும் முதுமையாலும் பலவீனப்பட்டு தங்கள் உடலின் கட்டுப்பாட்டினை இழந்து தள்ளாடி சாய்பவர்களையும் எண்ணி பார்க்கிறேன். கடவுளின் பிள்ளைகளாகிய இவர்கள் தங்கள் உங்களது சொந்த வார்த்தைகளில் உங்கள் எண்ணங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகரத்து பெண்களை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த காட்சியை கண்டு என் தாயுள்ளம்
மேலும் அன்பால் நிரம்பி வழிந்தது. என்னோடு வாழ்ந்த நாட்களில் அவர் எத்தனையோ பேருக்கு ஆறுதல் வழங்குகிறார். இப்போது இந்த பெண்களை தேற்றுகிறார். இவர்கள் அவரை எள்ளி நகையாட இங்கு வரவில்லை, மாறாக அவருக்காக மனமுருகி அழுகிறார்கள். அவர் இரக்கமும் அன்பும் கலந்து அவர்களை நோக்குகிறார். என் மகன் இறைப்பணி செய்த நாட்களில் எருசலேமுக்காக அழுகிறார். இப்போது இவர்களுக்கு ஒரு பிரத்யேக அழைப்பை விடுக்கிறார். அவர்களும் தாங்கள் இவ்வளவு அருகாமையில் பார்த்து அவரது பாடுகள் தங்களுக்காக என்று தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் மனம் கசந்தி அழுது அதனால் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று உணர்ந்து கொள்வார்கள். இந்த சந்திப்பின் மூலம் நாம் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அவரது பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் எனக்காக, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காக என்பதை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த சிறப்புமிக்க வரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அவரது இந்த கடைசி வீழ்ச்சியை என்னால் மறக்கவே முடியாது. மிகுதியான வேதனையினாலும் அதிகமான இரத்தம் வெளியேறி விட்டபடியினாலும் வேறறுந்த மரம் போல நிலை குலைந்து தரையில் சாய்கிறார். அவர் தரையில் கிடப்பதை கண்ட நான் அவர் இறந்தே விட்டார் என்று நினைத்தேன். முகம் புழுதியில் பட கைகளை விரித்து அவர் விழுந்தபோது ஏதாவது ஒரு வகையில் வீழ்ச்சி அடைவோருடன் தன்னை இணைத்து கொண்டார். போர் வீரர்கள் அவரை கல்வாரி பாறைகளில் தரதரவென்று இழுத்து தூக்கி நிறுத்தினார்கள். மலையை நோக்கி இறுதி அடி எடுத்து வைக்க அவரை பலவந்தப்படுத்தினார்கள். இதோ இந்த கணத்தில் சில நொடி பொழுது அவரோடு பேசுங்கள். உங்களது ஒவ்வொரு பலவீனத்தையும் வீழ்ச்சியையும் புரிந்து கொள்வதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஊடைகள் கலைத்திட உம்மை கொடுத்தீரே, மாடை திறக்கும் வெள்ளம் போல் உதிரம் சோரித்தீரே, யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். எனது மகன் இப்படியாக மானபங்கப்படுத்துவதை காணும்போது
மீண்டும் ஒரு வாள் என் இதயத்தை ஊடுருவிற்று. அவற்றை நிர்வாணமாக சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். ஒரு மனிதன் சுயமரியாதை அத்தியாவசிய அடையாளமாக ஆடைகளை கூட அவர்களால் விட்டு வைக்க முடியவில்லை. நான் குளிப்பாட்டி ஆடை அணிவித்து பேணிய அவரது உடல் இன்று காயங்கள் மீண்டுமாய் திறக்கப்பட்டதால் குருதி பீரிட்டு எல்லாரும் கண்டு பரிகசிக்கும்படியாக திறந்து கிடக்கிறது. இந்த காட்சியை காணும்போது உலகில் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாமல் அவமானப்பட்டு சுயமரியாதையை இழந்து துன்புறுவோர்களுடன் என் மகனை இணைத்து பார்க்கிறேன். அவரது மனித இதனால் முழுமை அடைய போகிறது. இங்கே சிறிது நேரம் என் மகனோடு பேசுங்கள். உங்களை பாவத்திலும் நித்திய மரணத்திலிருந்து மீட்பதற்கு அவர் இந்த வேதனையை அனுபவித்ததால் அவருக்கு நன்றி கூறுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கைகளை விரித்தவராய் சிலுவையில் அறையப்பட்டவுடன் சிலுவை மரம் மண்ணில் நிறுத்தப்பட்டது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். உடனே படைவீரர் நீண்ட நெடிய ஆணிகளால் சிலுவையில் துளையிட்டு இரு கால்களையும் சிலுவையின் ஆணிகளால் பொருத்தினர். அந்நேரம் இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. காற்றும் வீசும் மறைந்திருந்தது. எத்தனையோ புதுமைகளை நிகழ்த்தியவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து புதுமை நிகழ்த்தல் மாட்டாரா அல்லது துணைக்கு வருவாரோ என்ற எதிர்பார்ப்பில் சுற்றி இருந்தவர்கள் ஏளனம் செய்து கொண்டு இருந்தனர். இயேசு உலகத்தினரை மீட்பதற்கு விலையாக தம்மையே தந்தையிடம் கையளித்தார். சிலுவை உயரமாக இருந்ததால் படைவீரர் அதற்கு எதிராக ஒரு ஏணியையும் நிறுத்தி ஆடைகள் அகற்றப்பட்ட அவரை நேராக உயர்த்தினர். உடலில் பலமில்லாததால் அவர் சிலுவையில் இருந்து விழுந்து விடாதிருக்க ஆணிகளால் நெருக்கினர். மேலும் படை வீரர்களும் அதன் இருமரங்கிலும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தலையை அசைத்து சுற்றிலும் நின்று கூச்சல் போட்டு கொண்டிருந்த கூட்டத்தை கண்டார். விரித்திருந்த அவரது கைகள் அவர்கள் அனைவரையும் அரவணைக்க ஏக்கத்தோடு நோக்கியது. அறையுண்ட இயேசுவை வானதுதர்கள் ஆராதிக்க, தீயவன் வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க, சுற்றியிருந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்தனவற்றையெல்லாம் குழப்பத்தோடு ஏறெடுக்க இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மரண
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். என் மகன் சுவாசிக்க சிரமப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த காட்சியை கண்டும் அவருக்கு உதவ முடியாத இயலாமை என்ற வாள் என் இதயத்தை கிழித்து கூறு போட்டது. தம் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அன்பும் கருணையும் நிறைந்த வார்த்தையை அப்போது அவர் உரைத்தார். சிலுவையின் அடியில் யோவானுக்கும் பெந்தகோஸ்து நாளில் உருவான தூய ஆவியால் நிரப்பப்பட்ட சபையாருக்கும் தன்னையே கடவுளுக்கு என்னை தாயாக அர்ப்பணித்த பின் இறுதி மூச்சு விட்டு மரித்தார். தம் அன்புக்குரியவர்களின் உயிர் பிரிவதை காண்பது எவ்வளவு துக்ககரமானது என்று உங்களுக்கு தெரியுமே. சிலுவையில் என் மகன் தனது அன்பை உங்களுக்கு அறிவிப்பதை உற்று கேளுங்கள். அவரிடம் மனம் திறந்து பேசுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. துடிக்க உள்ளம் நைந்திட உயிரற்ற உடலை உன்னை சுமந்திட ஆற துயரினான் உம் மண்ணை வருந்தினான். பதிமூன்றாம் நிலை.
இயேசுவின் உடல் சிலுவையில் இறக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். நீண்ட நேரம் காத்திருந்த பின்புதான் அவரது உடலை சிலுவையில் இருந்து இறக்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பின் ஆணிகளை உருவி எடுத்து அவரது உடலை இறக்க மேலும் தாமதமானது. ஒருவர் அவரது தலையிலிருந்து முள்முடியை அகற்றினார். இன்னும் சிலர் அவரது முடியை சீராக்கி முகத்தை துடைத்து கடைசி முறையாக அவரது உடலை என் மடியில் கிடத்தினார்கள். அவரை நான் என் மடியில் தாங்கி இருந்தது மிக குறுகிய காலமே. 3 வருடங்களுக்கு முன் அவர் தமது பணி வாழ்வுக்காக வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவர் மூலமாக ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக நான் மிகவும் பெருமையும் உற்சாகமும் கொண்டிருந்தேன். ஆனால் அன்று மலையடி வாரத்தில் என் இதயம் துயரத்தால் நொறுங்குண்டிருந்தாலும் ஆண்டவரின் வாக்குறுதியில் என்றும் நம்பிக்கை உள்ளவளாய் இனி நடக்கவிருப்பவர்களுக்கு பணிந்து ஆண்டவரின் அடிமையாக இருக்க வேண்டும் என்றும் மட்டுமே மன்றாடினேன். அவரது உயிர்ப்பிற்கு பின் வீடுகளில் நாங்கள் அப்பம் பிடும்போதெல்லாம் மீண்டும் அவரது நொறுங்கிய உடலை என் கைகளில் தாங்கினேன். இப்படியாக நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன் என்ற அவரது வாக்கு நிறைவேறிற்று என்று மன ஆறுதல் அடைகிறேன். இதோ நீங்களும் சத்தியமும் முழுமையான அவரது மரணத்தின் மறைப்பொருளில் என்னோடு பங்கு கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போது நடப்பவற்றையெல்லாம் அறிந்திருக்கும் நீங்கள் என்னோடு சேர்ந்து அவரோடு மனம் திறந்து பேசுங்கள். சாவின் கொடுக்கை முறித்து நமக்கு வாழ்வளித்தவரை என்றென்றும் போற்றுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒரு தாய் தன் பிள்ளையை தானே அடக்கம் செய்வதைப் போன்ற கொடுமை வேறெதும் இல்லை. இதற்கு சில காலம் முன்பு லாசரின் கல்லறையை இயேசு உற்று பார்த்தபோது இது போன்ற ஒரு கல்லறையில் தானும் மிக விரைவில் வைக்கப்படுவோம் என்று அறிந்திருந்தார். அப்பொழுது தன் மன்றாட்டை கேட்டதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்திய போது தன்னை அனுப்பிய தந்தை அழியா வாழ்வை தனக்கு தந்தருள்வார் என்றும் அறிந்திருந்தார். இன்னும் ஓரிரு நாட்களில் இக்கல்லறை காலியாக போகும். நமக்காக பாவத்துக்கும் மரணத்துக்கும் தன்னை கையளித்த இயேசுவின் அர்ப்பணத்தின் அடையாளமாக விளங்கப் போகின்றது. இக்காட்சியை மனதில் கொள்ளும்போது காலியான கல்லறையை உங்கள் மனக்கண் முன்னே கொண்டு வாருங்கள். நீங்கள் எப்போதெல்லாம் ஒரு கல்லறையில் முன் நிற்பீர்களோ அப்போதெல்லாம் இது வெறுமையானதே. ஏனெனில் சாவை நாம் வென்றுவிட்டோம் என்பதை மறவாதீர்கள். அதற்காக என்னோடு சேர்ந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். தந்தை, மகன், ஆவியின் பெயரால் சிலுவை அடையாளம் வரைந்து உங்களை அர்ச்சித்துக் கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.